பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். கொஞ்சம் நேரம் தியானிக்கிறதுக்காக நமக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை நமக்கு வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல், அவருடைய தேவர்களுடைய மேல் கடாட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நாளுகளாய் நாம் வாழ்க்கையில் பாடுபட்டு, வேதனைப்பட்டு, பிரயாசப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானிக்கப்பட்டு, ஜெபிச்சுட்டும் பதிலில்லாதே, எத்தனை தாம் ஜெபிச்சுட்டும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு தருகிறார். தமது ஜனத்தை தேவன் கடாட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, மறுமொழி என்று சொல்லும் போது ஒரு கூட்டம் மக்கள் யோவேல் தீர்க்கதரிசியுடைய காலத்தில் ஒரு மறுமொழிக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த, ஜெபிச்சு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆராதிச்சு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனை துதிச்சு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உபவாசத்தோடும் கண்ணீரோடும் தேவனை துதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய உபவாசங்கள் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் படிக்கும் போது, அல்லேலூயா, உங்களுடைய சட்டை அல்ல, உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். இப்படியாவது நீங்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் திரும்பி வந்து என்னுடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லே யோவேல் தீர்க்கதரிசியில் அது இருதயத்தை தாழ்த்தி கொடுத்து உபவாசம் பண்ணுகிற சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்க போகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு மறுமொழி கொடுக்க போகிறார். சீக்கிரமா சொல்லுங்க. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தை எண்ணெயும் கொடுப்பேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஹல்லேலூயா. இனி உங்களை புறஜாதிகளுக்கு ஜெபிச்ச சகோதரா சகோதரி, ஆராதிச்ச தேவனுடைய பிள்ளையே, அநேக நாடுகளாய் ஒரு நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இனி உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாக்கி வைக்காமல் உனக்கு தானியமும் வீஞ்சும் எண்ணெயும் திராட்சை தண்ணியும் தரப்போகிறார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். அநேக நாடுகளாய் நீ கஷ்டப்பட்டு, அநேக நாடுகளாய் நீ சோர்வடைஞ்சிருந்து, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நான் என்ன செய்யும் ஆண்டவரே, நான் எப்படி முன்னேறி போகும் என்று சொல்லி உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் மன்னாடி கதறி கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, தாய் தகப்பன்மார்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இனி உங்களை புறஞ்சாதிகளுக்கு நிந்தையாக்காது, இனி நான் உங்களுக்கு புறஞ்சாதிகளுக்கு நிந்தையாக்கி உங்களை வைக்க மாட்டார், உங்களை நான் ஆசீர்வாதமாக்கி மாற்ற போகிறார். உங்களுக்கு திராட்சை தண்ணி எண்ணெயும் வீஞ்சும், அல்லேலூயா, சகலத்தையும் எதெல்லாம் நீங்கள் இழந்துட்டோ அதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் திருப்பி தர போகிறார். எத்தனை பேர் நம்புகிறார்? கண்ணீரோடு அழுகையினாலே கத்தி கதறுகிற தேவனுடைய பிள்ளையே, ஒருபோதும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உபவாசத்தோடு ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி நான் உன்னை ஜாதிகளுக்கு நிந்தையாக்கி வைக்காது, அவமானமாக்கி வைக்காது. நீ ஜெபிச்ச ஜெபத்துக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுத்ததினாலே, நீ உபவாசத்தோடும் ஜெபத்தோடு எழும்பி வந்ததினாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு இழந்துட்டதெல்லாம் தேவன் திருப்பி தர போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். தாய் தகப்பன்மாரை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வேதனையோடு இருக்கிற சகோதரன்மார், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், குடும்பத்தினுடைய சோர்வுகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இப்பொழுதே நான் இனி உங்களை ஜாதிகளிடையே நிந்தையாக்கி வைக்காது, இனி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அநேக நாடுகளாய் தடைப்பட்ட நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார். ஜெபிச்ச குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.